வணக்கம். காத்திருக்கிறதுலே ஒரு தனி அழகு இருக்கு இல்லையா? அதிலும் அது ஒரு சொல்லப்படாத காதலுக்காக இருந்தா கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இதுதான். காதல் தங்கும் பேருந்து நிறுத்தம். சரி, வாங்க இந்த கவிதைக்குள்ள போலாம். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பேருந்து நிறுத்தம். ஒரு சின்ன விளக்கு, அந்த விளக்கின் கீழ் நின்று கொண்டிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த 2 வரிய கேட்கும்போதே மனசுக்குள்ள அந்த தனிமையான, அமைதியான ஒரு பஸ் ஸ்டாப் வந்து நிக்குது இல்லையா? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க போற ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தருக்காக உண்மையா காத்திருக்கிறதுனா என்ன? சும்மா டைம் பாஸ் பண்றதா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? முதல்ல இந்த கதை நடக்கிற இடத்த பத்தியும், நம்மளோட ஹீரோ ஏன் இவ்ளோ தவிப்போட இருக்காருங்கிற காரணத்தை பத்தியும் பாப்போம். இங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவரோட பதற்றத்துக்கு காரணம் பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவோமோங்கிறது கிடையாது. ஆனா அவள் வந்து விடுவாளோங்கிற அந்த தவிப்பு தான். பாத்தீங்களா? இது ஏதோ ஒரு சாதாரண வெயிட்டிங் இல்லைன்னு நமக்கு முதல் நொடியே புரிஞ்சிடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சிட்டில ஒரு சின்ன பஸ் ஸ்டாப். ஆனா அவரோட மனசுக்கு அந்த பஸ் ஸ்டாப் தான் இப்போ அவரோட மொத்த உலகமே. அவரோட கவனம், அவரோட யோசனை, அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த ஒரு இடத்துல தான் வந்து நிக்குது. சரி, அவர் யாருக்காக காத்திருக்காரு? அவங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவு? அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். அது ஒரு விசித்திரமான உறவு. வார்த்தையே தேவையில்லாத ஒரு பந்தம். வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, கவிதையே தெளிவா சொல்லுது. அவங்க லவ்வர்ஸ் கிடையாது. ஆனா காதலா மாற வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான 2 மனசு. இதுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்போட அடித்தளமே. ஒரு பேரே இல்லாத அழகான ஒரு நெருக்கம். அவங்களோட கனெக்ஷன் எவ்ளோ ஆழம்னு பாருங்க. அவங்க மீட் பண்றது ரொம்ப கம்மி, பேசிக்கிறது அது அதைவிட கம்மி. ஆனா அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த மௌனம் இருக்கே, அது 1000 வார்த்தைகளை விட அதிகமா பேசிடும். அவங்க பேசிக்கிறதே இல்லனாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்களோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசுன்னு இந்த வரி சொல்லுது. அவள ஒரு நொடி பார்த்தால் போதும், அந்த பார்வையில் ஒரு நாளே வாழ்ந்து விடலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பார்வை ஒரு நாள் முழுக்க வாழ்றதுக்கான சக்திய கொடுக்குதுன்னா இது சாதாரண அட்ராக்ஷன் இல்ல. இப்போ நாம அந்த வெயிட்டிங்கோட எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ள போக போறோம். ஒவ்வொரு நிமிஷமும் வலியும் நம்பிக்கையும் எப்படி மாறி மாறி வருதுன்னு பார்க்கலாம். அவரோட மனசுக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வருவாளா? இப்போ வந்துடுவாளா? இது வெறும் கேள்வி இல்ல, இது அவரோட மூச்சு காத்துல கலந்த ஒரு ஏக்கம். ஒவ்வொரு பஸ் வரும்போதும் அவருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை துளிர்க்கும். அந்த கூட்டத்துல அவளோட முகத்தை கண்கள் தேடும், ஆனா ஏமாற்றத்தோடு திரும்பிடும். இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, வர்ற ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் இதுதான் நடக்குது. இந்த காத்திருப்புல இருக்கிற வலிய இன்னும் அதிகமாக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவளுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பே பிடிக்காதுன்னு அவளே சொல்லியிருக்கான். பாருங்க, அவளுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல அவ வருவான்னு இவன் காத்திருக்கான். பஸ் வராததை விட அவ வராததுதான் அவனுக்கு ரொம்ப வலிக்கிற காரணம். இதுதான். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் இந்த காத்திருப்பு மூலமா காதல பத்தின ஒரு புதுவிதமான புரிதல் அவருக்கு கிடைக்குது. பொதுவா காதல்னா என்ன நினைப்போம்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதுதானே. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் காதல் இல்ல. சில சமயம் எதிரெதிர் திசையில நின்னுக்கிட்டு ஆனா ஒரே விஷயத்த, ஒரே உணர்வை ஃபீல் பண்றதுதான் உண்மையான காதல்னு ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் அந்த பேரில்லாத உறவோட அழகு. அவ இன்னைக்கு வரமாட்டான்னு இவருக்கு தெரியும், இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவன் அங்கதான் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு அவளுக்கும் தெரியும். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் உங்களோட காதலே. கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வராரு. அந்த உணர்வை அப்படியே தன்னோட வெச்சிக்கலான்னு அவர் எடுக்கிற அந்த முடிவை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுதான் இந்த கவிதையோட ஆணிவேரான கருத்துன்னு சொல்லலாம். எல்லா காதலும் ஒன்னு சேர்றதுக்காக வர்றதில்ல. சில காதல்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வாழ்றதுக்காக மட்டுமே வரும். அந்த நினைவே ஒரு முழு வாழ்க்கையா மாறிடும். கடைசி பஸ்ஸும் வந்துடுச்சு. ஆனா அவர் அதுல ஏறவே இல்ல. ஏன்? ஏன்னா அவர் தேடி வந்தது ஒரு பயணத்தை இல்ல, அந்த உணர்வை. அந்த இடத்திலேயே இருந்து அந்த ஃபீலிங்க எப்பவுமே தன்னோட வச்சுக்க அவரு முடிவு பண்ணிட்டார். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள். கடைசியா இந்த வரிகளோட அவர் தன்னோட முடிவை நியாயப்படுத்துறாரு. ஏனெனில் அவள் வராத தவிப்பில் நான் கண்டு கொண்ட காதல் என்னை விட பெரியது. அவர் இல்லாதப்போ அந்த தவிப்புல அவர் கண்டுபிடிச்ச அந்த காதல் அவரை விடவும் ரொம்ப பெரியது. அது அவரோட தனிப்பட்ட உணர்வு மட்டும் இல்ல, அதையும் தாண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை சில காதல்களோட உண்மையான வெற்றி ஒன்னா சேர்றதுல இல்ல போல, பிரியாம எப்பவும் நினைவுகள்ல வாழ்றதுல தான் இருக்கும்.